ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். போன வீடியோவில் நம்ம எபிசோட் 80 பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதோடவே பார்த்தீங்கன்னா கோனஹா கிரஷ்ங்கிற 3வது ஆர்க் வந்து முடிஞ்சது. எபிசோட் 81ல இருந்து 4th ஆர்க் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆர்க்கோட நேம் பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் சுனாடே. இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 81 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம போன எபிசோட் கடைசியில் பார்த்துருப்போம் இல்லையா, 2 பேர் வருவாங்கல்ல. அவங்க பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜோட என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைய போவாங்க. அப்போ என்ட்ரன்ஸில் இருக்க கார்டு வந்துட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, நீங்கள் யாருன்னு கேட்கலான்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்க பர்சன் பார்த்தீங்கன்னா லைட்டா தான் திரும்புவான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவனோட ஹேட்ல இருக்க பெல் சவுண்ட் வந்து ஒரு மாதிரி கேட்கும். கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கார்டு வந்து தூங்கிடுவான். இது ஒரு டைப் ஆஃப் கென்ஜுட்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து லீஃப் வில்லேஜ்க்குள்ள என்ட்ரி ஆயிருவாங்க. இந்த இடத்துல தான் ரிட்டர்ன் ஆஃப் த மார்னிங் மிஸ்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா சாஸ்கேவை காட்டுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு மெயினா இருக்க திங்கிங் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் அவங்க அப்பா அம்மா இறக்கும் போது வந்து இவனால இட்டாச்சியை வந்து ஸ்டாப் பண்ண முடியாம இன்னெபிலிட்டியா இருந்தான்ல, அந்த ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவனோட எண்ணங்கள் பாத்தீங்கன்னா அவனை சுத்தி உறுத்திக்கிட்டே இருக்கும். அவனோட கிட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட இன்னெபிலிட்டினால தான் என் பேரண்ட்ஸ் 2 பேருமே செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ப்ளேம் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவனுக்கு இல்யூஷன் தெரியும். அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா குணாயை வச்சு அடிப்பான். இதுக்கப்புறமா நருட்டோவை காட்டுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா அவனோட ட்ரைனிங்ல முடிச்சிருப்பான். இன்னைக்கான ட்ரைனிங் இது போதும்னு பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்ட்டு போவான் இச்சிராக்கு ராமன் ஷாப்க்கு. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா கோனஹமருவை மீட் பண்ணுவான். அவன் பாத்தீங்கன்னா அந்த மவுண்டைன் சைடுல இருக்க 3rd ஹோக்காகேவோட இமேஜை பார்த்துட்டு தான் இருப்பான். நருட்டோவை பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு என்ன விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி கேட்டுட்டு இருப்பானுங்க. இந்த இடத்துல கோனஹமரு வந்துட்டு லைட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் லோன்லியா இருக்கேன்னு நினைச்சிட்டு தானே என்கிட்ட பேச வர அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பாத்தீங்கன்னா அவனோட கமிட்மெண்ட்டை பத்தி சொல்லுவான். கிட்டத்தட்ட நம்ம லீஃப் வில்லேஜ் வந்து ரொம்பவுமே டேமேஜ் ஆயிருக்கு, அதை ரீபில்ட் பண்றதுக்காக ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்களும் நானும் 2 பேருமே சேர்ந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், ட்ரைனிங் வந்து வெறித்தனமா போடலாம். அப்படி நீங்க ஹார்ட் ஒர்க் போடாம போயிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே நான் ஹொக்காகே ஆயிருவேன் அப்படிங்கிற விஷயத்த கோனஹமரு சொல்லுவான். டே கிறுக்கு பையில அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் தலையை பிடிச்சி கையை வச்சு அமுத்திட்டு உன் கண்ணு முன்னாடியே ஹொக்காகே நின்றுட்டு இருக்கேன்லடா அப்படின்னு சொல்லுவான் நருட்டோ. இதுக்கப்புறமா கோனஹமரு கிட்ட ஒரு ஃப்ரீ டிக்கெட் வந்து கொடுப்பான். இச்சிராக்கு ராமன்ல போய் ராமன் சாப்பிட்றதுக்கான ஃப்ரீ டிக்கெட்டை. அதை வாங்கினதுக்கு அப்புறமா வாங்க நம்ம போய் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் போர்டை ஃபிக்ஸ் பண்றத பத்தி பேசிட்டு போவாங்க. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு நான் போய் இச்சிராக்கு ராமன் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க போறேன் அப்படின்ட்டு ஓடுவான். இதுக்கப்புறமா வில்லேஜ் ஹிடன் இந்த சாண்ட்ல ஒரு பக்கம் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பக்கியோட டீம் தான் அந்த விஷயத்த லீட் பண்ணுவாங்க. என்னன்னா இந்த 4th காசேகாக இருக்காரு இல்லையா, அவர் கூட வந்து அந்த 2 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பிணங்கள் வந்து கிடக்கும். கிட்டத்தட்ட இதை வந்து சுனின் எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து இவங்களை கொண்டிருக்காங்க, பாடியை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் பக்கி வந்து பயங்கரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு. கிட்டத்தட்ட நம்ம காசேகாவை கொன்னுட்டு அவர் மாதிரி ஒரோச்சிமாருவோ காபுட்டோவோ 2 பேத்துல எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி மாறி வந்திருக்கான், ஆக மொத்தத்துல நம்ம எல்லாத்தையுமே கிறுக்கனாக்கிட்டான் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாருக்கு சாபம் கொடுப்பாரு பாக்கி. இதுக்கப்புறமா ஒரோச்சிமாருவோட ஹைட் அவுட்டை காட்டுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காபுட்டோ சிம்பத்தியா பேசுற மாதிரியே பேசிட்டு இருப்பான். பரவாயில்ல நீங்க உங்களால முடிஞ்சா செஞ்சீங்கிற மாதிரிலாம். இதை கேட்கிற ஒரோச்சிமாருக்குள்ள பயங்கர காண்டாகும். அவனே கை போயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் ஹிருசன் தான் சொல்லிட்டு அவன் மேல சரி காண்டில் இருப்பான். இதுல இது வேறையா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு செம்ம காண்டில் இருப்பான். டே இப்படியே பேசிட்டு இருந்தா கொன்றும் பாத்துக்க அப்படின்பான். காபுட்டோ மெயினா ஒரோச்சிமாரு கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட சாஸ்கேவோட கழுத்துல இன்னுமே உங்களோட கஸ்மார்க் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவான். கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி மட்டும் உடம்பு கிடைச்சு என்னோட கைகள் வேலை செஞ்சு அதே மாதிரி என்னோட டோட்டல் ஜுட்ஸுமே என்கிட்ட வந்துச்சுன்னா உண்மையாமே வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரோச்சிமாரு திங்க் பண்ணுவான். இருந்தாலுமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாருக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே இட்டாச்சியோட உடம்ப தான் தன்னோட வெசலா மாத்திக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரோச்சிமாருவோட ஆசையா இருந்திருக்கும். கிட்டத்தட்ட இட்டாச்சி கூட ஃபைட் பண்ணி இவனால ஜெயிச்சிருக்க முடியாது. இட்டாச்சி உண்மையாமே என்னை விட பயங்கர ஸ்ட்ராங் அப்படிங்கிற விஷயத்த ஒரோச்சிமாரு சொல்லுவான். அதனாலதான் அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து என்ன தூக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். அந்த ஆர்கனைசேஷனை பத்திலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவோம். இதுக்கப்புறமா சாஸ்கேவை காட்டுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு இருப்பான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பறவை ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். கக்காஷியா இவருக்கு என்ன வேணுமா அப்படின்ட்டு தான் எந்திரிப்பான். இதுக்கப்புறமா நருட்டோ சைட் காட்டுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் நான் சீக்கிரமா வரேன், ராமன் காத்துக்கிட்டு அப்படின்ட்டு ஓடுவான் ராமன் ஷாப்புக்கு நருட்டோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து இந்த ஒரு பர்சனோட அந்த பெல் சவுண்ட் கேட்கும்னு சொல்லி சொன்னான் இல்லையா, அந்த சவுண்ட் இங்க கேட்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நருட்டோ போற வழியில இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருப்பாங்க அந்த 2 பேருமே. எனக்கு தெரிஞ்சு இவங்க பேரை சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன
ரீசன்னா எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ப்ளூ கலர்ல இருக்கான் இல்லையா, அவன் பாத்தீங்கன்னா கீசமே. அதே மாதிரி இந்த ஷரிங்கன் ஐஸ் வச்சிருக்கவன் தான் பாத்தீங்கன்னா இட்டாச்சி, சாஸ்கேவோட அண்ணன். கிட்டத்தட்ட இட்டாச்சி வரக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹைப்பான விஷயங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட சாஸ்கே நான் அவனை கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கேன்பா. அதே மாதிரி ஒரோச்சிமாரு சொல்ற விஷயம்லாம் பாத்தீங்கன்னா அதை விட பயங்கரமா இருக்கும். சொல்லப்போனா ஒரு லெஜெண்டரி சனின் என்ன விட அவன் பலசாலி அப்படின்னு ஒத்துக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் இந்த இட்டாச்சி. இட்டாச்சி ஃபேன்ஸ் எத்தனை பேர்னு பாத்திரலாமா? நீங்க இட்டாச்சி ஃபேனா இருந்தா ஒரு லைக் பண்ணி அதே மாதிரி கமெண்ட்ல இட்டாச்சி அப்படியே ஃபயர் எமோஜியை போட்டு விடுங்க. இதுக்கப்புறமா ஜிராயாவை காட்டுவாங்க. அவர் எப்பவும் போல அவரோட ரிசர்ச்சை பார்த்துட்டு இருப்பாரு. இதை பார்க்குற எல்டர்ஸ்லாம் செம காண்டாவாங்க. திரும்பி பார்த்துட்டு ஒண்ணுமில்ல சும்மா ரிசர்ச் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட்மேன் ஹாமுரா அண்ட் கோஹாரு சென்சே அப்படின்பாரு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை பத்தி பேச வருவாங்க. அதை பாத்தீங்கன்னா ப்ராப்பராகவே காது கொடுத்து கேட்க மாட்டாரு ஜிராயா. என்ன சேன் கூட நமக்கு இருக்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு இது நான் போகணுமா பண்ணணுமான்னு சொல்லலாம் கேட்பாரு. கிட்டத்தட்ட அவங்களே நம்ம கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க, இதுக்கு மொத்த காரணமும் ஒரோச்சிமாருங்கிற மாதிரி சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட சரண்டரையுமே பாத்தீங்கன்னா நாங்க ஏத்துக்கிட்டோம், ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளோ ஒன்றும் ரிசோர்ஸ் கிடையாது, ஷினோபிஸும் கிடையாது ஃபைட் பண்றதுக்கு, நம்ம நேஷன் பவரை திரும்பி கொண்டு வரக்காக நாங்க இந்த ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வருவாங்க. எங்களுக்கு 5th ஒக்காகே தேவைப்படுது, அதுக்கு ஒன்னை தான் நாங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க மாதிரி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நேத்து நடந்த எமர்ஜென்சி மீட்டிங்ல ஃபியூடல் லார்ட்ஸும் இவங்களும் பாத்தீங்கன்னா தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. நீ தான் வந்து கண்டிப்பா 5th ஒக்காகே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜிராயானால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட நீ சனின் தானடா, ஒன்ன மாதிரி ஆளை விட்டு போட்டு வேற யாரெல்லாம் சூஸ் பண்ண சொல்றேன்னு கேட்பாங்க. உங்களுக்கு சனின் தான் வேணும்னா என்னை விட பெட்டரான ஒரு பர்சன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுனாடைவை வந்து சொல்லுவாரு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த எல்டர்ஸுக்கே ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட சுனாடைவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட அவ எங்க இருக்கான்னு கூட நமக்குலாம் தெரியாதுல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. வேணும்னா கோனாஹாக்காக வேணா நான் போய் அவளை சர்ச் பண்ணி கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்லுவாரு. அப்படியா இருந்தா கண்டிப்பா எங்களோட ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்க 3 மெம்பர்ஸ் வந்து உங்க கூட வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. நான் தப்பிச்செல்லாம் ஓட மாட்டேன், அதை பத்தில பயப்பட வேணாம், ஆனா என் கூட இந்த பெரிய ட்ரிப்புக்கு வரக்கு நான் ஒரே ஒரு பர்சனை மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லுவாரு. கிட்டத்தட்ட பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனா ஜிராயாவோட மைண்ட்ல பாத்தீங்கன்னா நருட்டோ தான் இருப்பான். Those are the rules. Wait a minute. I just had one, I swear. Where'd it? இதுக்கப்புறமா ராமன் ஷாப்ல நருட்டோவை காட்டுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட் வந்து வச்சிருக்க மாட்டான். கிட்டத்தட்ட கடைசியே தான் கோனாஹாமரு கிட்ட கொடுத்துட்டணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். டிக்கெட் இல்லைன்னா ராமன்லேருந்து போய் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த இடத்துல நருட்டோ எனக்கு ராமன் வேணும் அப்படிங்கிற மாதிரி துடிச்சிட்டு இருப்பான். பெல் சவுண்ட் கேட்கும். கிட்டத்தட்ட வெல்கம்னு சொல்லி கத்துவாரு இச்சிராக்கு. பார்த்தா ஆளே இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமா கக்காஷியை காட்டுவாங்க. அவர் பாத்தீங்கன்னா ரேசி வயலன்ஸ்ங்கிற புக்கை படிச்சுட்டு இருப்பாரு. இந்த இடத்துல ஆஸ்மான் குரனாய் வருவாங்க. இப்பெல்லாம் அதிகமா உங்க 2 பேர்த்த சேர்த்தியே தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இடியட்னு குரனாய் திட்டுவாங்க. சரி நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்டா சாஸ்கேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கக்காஷி வந்து டைம்க்கே வர மாட்டார் இல்லையா. இதுக்கு முன்னாடி ஒபிட்டோக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதே மாதிரி தான் போல இருக்கு இந்த டைமும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு ஆசுமா. கிட்டத்தட்ட இந்த டீ ஷாப்ல தான் பாத்தீங்கன்னா கீசமே அண்ட் இட்டாச்சி 2 பேருமே இருப்பாங்க. இந்த இடத்துல கக்காஷி அந்த விஷயத்தை நோட் பண்ணி இருப்பாரு. சாஸ்கே வந்துருவான். என்ன நீங்க இன்னைக்கு நேரமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கும் கேள்வி வரும். கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கக்காஷி வந்து ஐ மூலமா சிக்னல் மட்டும் தான் காட்டுவாரு. இந்த இடத்துல அந்த 2 பேருமே வினோதமா இருக்காங்கிற விஷயத்தை பாத்தீங்கன்னா பெருசா வாய் வழியே கன்வே பண்ணிக்க மாட்டாங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா 2 பேரும் வியர்டா இருக்க விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஆசுமா அண்ட் குரனாய் வந்து அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறமா நருட்டோவை காட்டுவாங்க. கிட்டத்தட்ட ராமன் கார்டுக்காக பாத்தீங்கன்னா சட்ட துணிமணி எல்லாம் கழட்டி போட்டு எங்க போய் தொலைஞ்சிச்சுங்கிற மாதிரி பயங்கர காண்டில் தேடிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட ஆஸ்மான் குரனாய் பாத்தீங்கன்னா அவங்க போற வழியில முன்னாடியே அப்பியர் ஆயிருவாங்க. உங்களை பார்த்தா எங்க லீஃப் வில்லேஜ் சேர்ந்த மாதிரியே இல்ல, கிட்டத்தட்ட நீங்க யாரு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு ஆசுமா குரனாய் அப்படின்பா. இதை கேட்ட ஆசுமா வந்துட்டு அப்ப நீ எங்க லீஃப் வில்லேஜ் சேர்ந்த ஃபார்மர் ஷினோபியா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. இந்த இடத்துல எல்லாம் கண்ணை பார்த்த உடனேயுமே குரனாய் அண்ட் ஆசுமா 2 பேருமே கண்டுபிடிச்சிருவாங்க இது இட்டாச்சி தான் அப்படின்னு. இதுக்கப்புறமா கீசமே வந்துட்டு சரி நான் உங்ககிட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு என் பேர் கீசமே ஓஷிகாகி அப்படின்னு சொல்லுவான். கிட்டத்தட்ட மிஸ்ட் வில்லேஜை சேர்ந்த ரோக் நிஞ்சா. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா மெயினா ஆசுமா சொல்லுவாரு. கிட்டத்தட்ட 2 பேருமே எஸ் ரேங்க் கிரிமினல்ஸ். அதுலயும் குறிப்பா கீசமேலாம் பாத்தீங்கன்னா ஃபியூடல் லாடவே கொண்டிருப்பான். அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் ஆஃப் வாட்டர்ல பயங்கரமா தேடப்படக்கூடிய ஒரு கிரிமினல் லிஸ்ட்ல இருப்பான். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபைட்டுக்காக அவனோட சமைஹாடாவை எடுத்து வைப்பான். கிட்டத்தட்ட இந்த ஸ்வாட் பாத்தீங்கன்னா இருக்கிறது ரொம்பவுமே பவர்ஃபுல்னு சொல்லலாம். அந்த ஸ்வாடை வச்சு ஆஸ்மாவை அட்டாக் பண்ண போவான். டோட்டலாவே பாத்தீங்கன்னா ஆஸ்மா அவரோட வெப்பனை வச்சு தடுப்பாரு. இருந்தாமே பாத்தீங்கன்னா அவன் டிப் ஆஃப் த ஸ்வாட்ல தான் கை வச்சிருப்பான். இருந்தாலுமே அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுப்பான்.
கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆஸ்மாவோட கையை வெட்டிடுவான். பயங்கரமா பிளட் வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இல்யூஷன் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீ கொஞ்சம் லேட் பண்ணிட்ட குரோனாய் அப்படின்னு சொல்லுவாரு ஆஸ்மா. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா குரோனாய் ஹேண்ட் சைன் பண்ணும்போது இது கென்ஜுட்சுவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷரிங்கான யூஸ் பண்ணி அதை ரீட் பண்ணிடுவான் டாச்சி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெமானிக் இல்யூஷன், மிரர், ஹெவன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச்ங்கிற ஜுட்சுவை பாத்தீங்கன்னா கீசமேக்கு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இட்டாச்சி கிட்ட டெமானிக் இல்யூஷன், ட்ரீ பைண்டிங் டெத் அப்படிங்கிற ஜுட்சுவை போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இட்டாச்சியை போட்டு தலைவங்க மாதிரியான நினப்புல தான் பாத்தீங்கன்னா குரோனாய் வருவாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இட்டாச்சி அந்த கென்ஜுட்சுவை ரிவர்ஸ் பண்ணி விட்டுருவான். அந்த கென்ஜுட்சுலயே பாத்தீங்கன்னா குரோனாய் மாட்டிக்குவா. இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க கென்ஜுட்சுல மாட்டோம்னா போட்டு தலைவான்னு போட்டு பாத்தீங்கன்னா தனக்கு தானே காயப்படுத்தி பாத்தீங்கன்னா அந்த கென்ஜுட்சுல இருந்து ரிலீஸ் ஆவாங்க. இந்த இடத்துல தலைமை இட்டாச்சியோட டைலாக்ஸ்ல உண்மையாவே வெறித்தனமா இருக்கும். என்ன சொல்லுவானா, இந்த லெவல் கென்ஜுட்சுல என்ன எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல எல்லாம் இட்டாச்சி பாத்தீங்கன்னா பயங்கரமா கிக் பண்ணுவான். தண்ணீர் போய் விழுந்துருவா. மெயினா ஆசுமா இருந்துட்டு குரோனாய் உனக்கு என்ன ஆச்சுன்னு அந்த பக்கம் திரும்பி பார்ப்பாரு. நான் உன் இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பா அந்த மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க மாட்டேன்டா அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுவான் கீசமே. குரோனாய் உங்கள்கிட்ட இவ்வளவுதானே எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டம் முடிஞ்சவங்க மாதிரி சொல்ல வருவான். பாத்தீங்கன்னா கக்காஷி என்ட்ரி ஆயிருவாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீசமே வந்துட்டு வாட்டர் ஸ்டைல் வாட்டர் ஷாக் பம் ஜுட்சு பண்ண போவான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதையும் காப்பி பண்ணியிருப்பாரு கக்காஷி. அந்த ஜுட்சுவை பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாரு. அந்த பக்கம் ஆசுமா இந்த பக்கம் குரோனாய்னு ரெண்டு பேர்த்தையுமே காப்பாத்தி இருப்பாரு. இட்டாச்சி இந்த இடத்துல திரும்பி பார்த்துட்டு கக்காஷி ஹாட்டகே அப்படின்பா. இதுக்கப்புறமா நருட்டோ சைட் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ டிக்கெட்டை வந்து அவனோட ஹெட் பேண்ட்ல வச்சிருந்திருப்பான். ட்ரைனிங் போனதுனால கிட்டத்தட்ட வேற ஏதாவது பேண்ட் இது வச்சு மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு தான் பாத்தீங்கன்னா ஹெட் பேண்ட்ல வச்சிருப்பான். ஆனா அதையுமே மறந்துருப்பான். டியூச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு லவபிள் கேரக்டரா தான் என் கண்ணுக்கு தெரிவாரு. நல்லா சாப்பிட்டு நிறைய ட்ரைனிங் எடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நருட்டோக்கு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ராமன் வந்து ஃப்ரீயா எல்லாம் கொடுப்பாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு நருட்டோ பயங்கரமா சாப்பிட்டு இருப்பான். இந்த இடத்துல ஜிராயா வருவாரு. எனக்கு தெரிஞ்சு நீ ராமனை தவிர்த்து வேற எதுவுமே சாப்பிட்றது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு தான் நருட்டோவை பார்ப்பாரு. நருட்டோ சாப்பிட்டே பாத்தீங்கன்னா ஓ பெர்விசேஜ் அப்படின்பா. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.ラブレタ持って吸ったコーラさやぶれかぶれのやぶいさが